எம்எஸ்வியை மிரள வைத்த வாலியின் வரிகள். படப்பிடிப்பில் எம்ஜிஆர் எடுத்த அதிரடி முடிவு. வணக்கம் நேயர்களே. கவியரசு கண்ணதாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் வாலி. எம்ஜிஆர் அவர்களின் அநேக படங்களுக்கு பாடல்களை எழுதி அவரது கொள்கை பாடகராகவே மாறினார் வாலி. அப்படி ஒரு படத்தில் வாலி எழுதிய வரிகளை கேட்டு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனை மிரண்டு போன ஒரு சம்பவமும், அதை பார்த்த எம்ஜிஆர் எடுத்த அதிரடி முடிவும் தான் இன்றைய ஹைலைட். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படகோட்டி திரைப்படத்திற்காக வாலி ஒரு பாடலை எழுதி கொண்டிருந்தார். கடலில் மீன் பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் கஷ்டங்களையும் சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை அது. அப்போது மெல்லிசை மன்னர் எம்.எஸ்.வி. ஒரு துள்ளலான மெட்டை கொடுக்க வாலி எழுத அமர்ந்தார். அப்போது அவர் எழுதிய வரிகள் தான் தரைமேல் பிறக்க வைத்தான், தங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் என்ற பாடல். இந்த பாடலின் பல்லவியை கேட்டவுடனே எம்.எஸ். விஸ்வநாதன் மிரண்டு போய், வாலி, என்ன இப்படி ஒரு ஆழமான வரியை எழுதிட்டீங்க என்று பாராட்டினார். படப்பிடிப்பு தளத்தில் இந்த வரிகளை கேட்ட எம்ஜிஆர், இந்த வரிகள் மீனவ மக்களின் இதயத்தை தொடும் வரிகள். இதற்கு எந்த ஒரு ஆடம்பரமான நடனமும் தேவையில்லை. நான் யதார்த்தமாக பாடுவது போலவே நடிக்கிறேன் என்று அதிரடி முடிவு எடுத்தார். படம் வெளியான போது அந்த பாடல் மீனவ மக்களின் தேசிய கீதமாகவே மாறியது. எம்ஜிஆர் மற்றும் வாலியின் கூட்டணியில் உருவான இந்த அழியாத பாடலை பற்றி சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சினிமா செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.